ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிங் இட் ஆன் கோஸ்ட் எபிசோட் 8. ப்ரொஃபஸர் கிளினிக்குள்ளே நுழைஞ்ச ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயந்து நிற்கிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் அவங்கள பார்த்து பேசிகிட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீ எப்படி இங்கே நுழைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ப்ரொஃபஸர் அங்கேருந்து பார்த்துருப்பாரு. ப்ரொஃபஸர் ஹீரோயின் ஃப்ரெண்டை கொன்றுவார். அதோடு மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் ஹீரோ வரவே இல்லை. ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோட்ட சீனியர், நீ என்னை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ஒருத்தவங்கள பார்க்க போகணுன்னு நினச்சியே, லேட்டாக ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுறாரு அந்த இடத்த விட்டு. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்போதான் ஹீரோ என்ட்ரி தருவார். அவள் உள்ளே வெயிட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். பட் அங்கே உள்ள வேலை செய்கிறவங்கலாம், இல்லை டைம் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்குள்ளே இனிமேட்டுக்கு நீங்கள் வரத்துக்கு அலோடு இல்லை, போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உடனே டக்குன்னு ஓடிடுவார். ஓடி வீட்டுக்கு போய் பார்ப்பாரு. வீட்டுக்கு போய் செக் பண்ணோடனே அங்கே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. உடனே மாடிக்கு போய் பார்ப்பாரு. அங்கே ஹீரோயின் சோகமாக நின்றுட்டுருப்பாங்க. சாரி, என்னால் வர முடியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி போய் தொலை என்னவோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, நீ வெயிட் பண்ணியா ரொம்ப நாள் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை, நான் ஏன் வெயிட் பண்ண போகிறேன் உனக்காக, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நீ வரலன்னொடனே உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ரிலீவாக இருக்குது, நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணியோன்னு நினச்சி கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோட அங்கிள் ஹீரோட அப்பா காணுன்னொன்னே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் இங்கே தான், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க போலீஸ் ஒருத்தவர், நான் அவரை பார்த்ததே இல்லையே முன்னாடி, நீங்கள் என்னமோ இங்கே தான் வாழ்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஃபோனில் கல்லில் ரெட்டாக இருக்கிற பிளட்டு, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பார் அங்கிள். உடனே காமிப்பார் போலீஸ்கிட்ட, எங்கள்கிட்ட நிறைய பேர் இல்லை அந்த மவுண்டனில் போய் சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் கத்துவார். சரி காம் டவுன் ஆகுங்க, இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுப்பாரு போலீஸ். ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கத்துவார். அங்கே ப்ரொஃபஸர் ஹீரோவோட அப்பாவை எப்படி கொண்டன்றத யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. எங்கே அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாட்ட கேட்டுட்ருக்காரு. நீ சொல்லாதனால தான், உன்னால தான் உன்னோட பொண்டாட்டி செத்தா, உனக்கு ஞாபகம் இல்லை? அப்படி இல்லைனா இதை தான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், நீ சொல்லலைன்னா உன் பையனும் செத்துருவான் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு ப்ரொஃபஸர் ஹீரோட அப்பாவை. ஹீரோ காலேஜ் கிளம்பிட்டு நீ வரல அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின்ட்ட. எங்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வேற எங்கே, காலேஜ்க்கு தான். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா நான் உனக்கு தினைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே சரி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போகிறப்பையும் தெரு ஃபுல்லாக பின்னாடி திரும்பிகிட்டே வருவார். நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணேன் என்னை ஃபாலோ பண்ண சொல்கிறது, பரவாயில்ல தனியாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கடைசியில் பக்கத்தில் பார்த்தா ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே, நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சும்மா தான் வந்தேன், நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு எங்கே தோணுதோ அங்கே தான் நான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சின்ன பையன் ட்ரிப்புக்கு போன ஃபோட்டோவை வச்சுட்டு ஏஞ்சல்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பான். யாரடா பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பிடிங்கி பெரிய பையன் பார்த்துட்ருக்கான். நீ என்னடா சீனியரை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கியா, நீ சீனியர்கிட்டலாம் போகணுன்னு நினைக்காத, பொங்பால் கண்டுபிடிச்சானா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். டேய் நான் ஏன்டா சீனியர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனும் சொல்கிறான். அப்புறம் யாரை பார்த்துடா சிரிச்சிட்ருக்க, என்னை பார்த்து தானே அப்படின்னு சொன்னேனே, நான் ஏன்டா உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன். பொங்பாலும் அந்த நேரத்தில் வருவார். டேய் பொங்பால், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலடா, ஆனால் இவன் உன்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கான்டா அப்படின்னு சொல்லி பெரிய பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான் பொங்பால்கிட்ட. இல்லைடா நான் ஒன்றும் பொங்பாலை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு சின்ன பையன் சொல்லுவான். பெரிய பையன் உடனே சரி யாரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த சொல்லு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிப்பான். அங்கே ஏதோ வெள்ளையாக தெரியும். என்னடா அதில் கோஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன் ஆர்வமாக கேட்பான். உடனே ஹீரோயினும் இங்கே பாரு நான் அங்கே இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட ஏஞ்சல்டா அப்படின்னு சொன்னோடனே பெரிய பையன் உன்னோட ஏஞ்சலா? ஹீரோயின் அதை கேட்டோடனே அவன் என்னை ஏஞ்சல்னு கூப்பிட்றான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. நான் எப்போ ஸ்டெப்ஸில் கீழே விழுந்தனோ அப்போ மட்டும் அவங்க என்னை காப்பாற்றலைன்னா நான் செத்துருப்பேன்டா
அவங்க எப்படி வந்து தெரியுமா கேட்டாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சின்ன பையன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோயின், பாத்தியா அவன் என்னை லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லவ்வா அப்படின்னு ஹீரோவும் பார்க்குறாரு. இங்கே பாருடா, உன் மண்டையில் ஏதோ அடிபட்டிருக்குடா, அதனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு பெரிய பையன் சொல்லுவான். இல்லைடா, இங்கே பாரு ஃபோட்டோவை காமிச்சு, அவள் எப்படி ப்ரிட்டியாக கைண்டாக க்யூட்டாக இருக்கா பார்த்தியா, அவளை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் உடனே அதுக்கேற்ற மாதிரி போஸ் கொடுத்து காமிக்கிறாங்க. ஹீரோ, நான் அழகாக இருக்கனே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, இப்படிலாம் பண்ணாத, நீ என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீ சந்தோஷமாக இருக்க மாட்டியா, உன்னை யாருக்காவது பிடிச்சிருந்தா நீ சந்தோஷமாக இருக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படி இல்லை, அவன் ஒன்றும் நார்மல் கிடையாது, அவன் அப்நார்மலான பர்சன், அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவன் ஒன்றும் ரைடான பர்சன் கிடையாது, இங்கே நீ தான் ரைடான பர்சன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சு நடந்து போவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிடும். அதே பார்த்து ரசிச்சிட்ருப்பார். ஹீரோயின், வா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டோடனே, ஒன்றும் அழகாலாம் இல்லை, கண்டிப்பாக அவன் பைத்தியமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. ஹீரோயின் சீனியரை பார்த்தோன்னே, என்ன அவள் கைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சீனியர் உடனே ஹீரோ கிட்ட வந்து, நான் உன்கிட்ட ப்ராப்பராக தேங்க்யூ சொல்லலை நேத்தி, சாரி, நீ அவங்கள மீட் பண்ணியிருக்க மாட்டல்ல, நீ யாரையோ மீட் பண்ணி போகிறேன்னு தானே சொன்ன. ஹீரோயினை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், நீ நேற்று அவ கூட இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படின்னு சீனியர் கேட்குறாங்க. அதுக்கும் ஹீரோயின் மூஞ்சி தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நான் உனக்கு பே பண்ணணும்ல அப்படின்னு சீனியர் சொன்னோன்னே ஹீரோயின் இந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வெளில போகிறப்ப ப்ரொஃபஸரும் அந்த இடத்த விட்டு காலேஜ்குள்ளே உள்ள வராரு. உடனே ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவரும் திரும்பி பார்க்குறாரு. அவராலையும் பேயை பார்க்க முடியுது. ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே அங்கே இருக்க ட்ரிப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, எனக்கு ரொம்ப ஜலஸாக இருக்குது, அவள் உயிரோடு இருக்கா, அதோட மட்டும் இல்லாமல் பொங்பாலுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோ காலேஜில் அவள் இல்லாததை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சீனியர் உடனே கிளாஸ் முடிஞ்சு வந்து கேட்குறாங்க, வா லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வேணால் போய் சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு ப்ரொஃபஸர் கிளினிக்கு போகிறப்ப போலீஸும் டிடெக்டிவும், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டோம் போன வாட்டி, நீங்கள் அந்த பொண்ணு இறந்தப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கிளினிக்கில் தான் இருந்தேன் அப்படின்னு ப்ரொஃபஸரும் சொல்கிறாரு. கிளினிக்கா, சரி ஓகே தேங்க்யூ. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே, நீ சீக்கிரம் வந்துட்ட, அவ கூட லஞ்ச் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாப்பிட்ல அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு வருது. பட் சிரிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஹீரோ மீட் கூட வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் அதையும் கேட்பாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு வேணும்ன்ட்டு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் ஆனால் இருந்தாலும் அந்த மூடு இல்லை, நான் சாப்பிடுவேன், ஒரு வாயாவது வைப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் சாப்பிட்றத பார்த்துட்டு ஹீரோ கேட்குறாரு, நீ ஒரு வாய்க்கு மேலே சாப்பிட்ற போல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோ, நாளைக்கு நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாரு. உண்மையாவே வா, சரி போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் சிரிப்பார். ஹீரோயினுக்கு ப்ரெசன்ட் கூட வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ என்னோட பார்ட்னர், அதனால தான் உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணுன்னே ஹீரோயினும் எடுத்து பார்ப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் ஒரு பில்டிங்க்கு வேலை செய்ய ஒரு டீமோட பீப்புள் போவாங்க. அதில் டீம் கேப்டன் ஃபோன் அடிச்சிட்ருப்பாரு. ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு, எனக்கு பேயை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நாங்கள் இங்கே வேலை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அங்கே உள்ள லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டு உள்ளே போய் பார்ப்பாரு. ஒரு சவுண்ட் கேட்கும். நான் பைத்தியமா, நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ உள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு பேய் உட்காந்து எழுதிட்டுருக்கும், நான் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பார்த்தோன்னே இவர்கிட்ட ஓடியாரும். அங்கே உள்ளவங்க எல்லாம் பயந்து போயிடுவாங்க. அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க, சமல் மென்டல் ஹாஸ்பிட்டல். அப்போ தான் இந்த சின்ன பையனும் பெரிய பையனும் இன்டர்நெட்டை பார்த்து, நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் கிடச்சிருக்கு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது பொங்பாலுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சிரிச்சுட்டே நிற்பாங்க.
ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வந்து பார்த்தோன்னே அப்படியே அழகில் மயங்கி போய் நிற்பாங்க. இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இது சூட் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். சரி, அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலான்னு சொன்னியே, என்னாச்சு? நம்ம இன்றைக்கி தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கேட்குறாங்க. நம்ம வேலை முடிச்சுட்டு போகலாம், நம்ம வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நம்ம சமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொன்னோன்னே சின்ன பையன் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. ஹியூமன் ரைட் வயலேஷன் படி டாக்டரும் அங்கே உள்ள டைரக்டரும் இல்லீகலாக பேஷண்ட்ஸை போட்டு அடிப்பாங்க. ஒரு நாள் அங்கே உள்ள பேஷண்ட் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில ஓடியாந்துருவாங்க. அப்போ தான் பீப்புளுக்கு எல்லாம் தெரியும். போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்ப அங்கே 7 பேர் செத்து கிடந்தாங்க, டெட் பாடியாக இருந்தாங்க அப்படின்னு சின்ன பையன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்குள்ளே போனோடனே சின்ன பையனும் பெரிய பையனும் கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கோஸ்ட்டை பற்றி. சரி, என் கையை பிடிச்சிக்கடா, என் கையை விட்டுறாத, நம்ம 2 பேரும் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கே உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள லைட்டை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ உடனே வந்துட்டு என்னாச்சு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அங்கே போய் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே பாரு, அந்த உள்ள ரூம் தான் கோஸ்ட் அப்பியர் ஆச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் போய் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு சின்ன பையனும் பெரிய பையனும் வேறு இடத்துக்கு போய் ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோயின் அங்கே உள்ள ஒரு புக்கை எடுத்து டச் பண்ணி பார்ப்பாங்க. அதை எதுவும் டச் பண்ணாதன்னு ஹீரோ சொல்கிறப்பே அங்கே உள்ள கபோர்ட் கீழே சாய பார்க்கும். ஹீரோ உடனே போய் காப்பாற்றிடுவார். நான் தான் சொன்னேன்ல எந்த பொருளையும் டச் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. சாரி அப்படின்னு ஹீரோயினும் சொல்லுவாங்க. அப்பையும் ஹீரோயின் கேட்காம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. உடனே ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே 7 பேர் தானே செத்து தான் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இங்கே 8ன்னு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டையும் காமிப்பாங்க. இந்த 2 பசங்களும் போய் ஷூட் எடுக்கிறோம், என்னது சவுண்டு கேட்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறப்ப ஒரு பேய் அங்கேருந்து கத்தும். உடனே இவனும் அதை பயந்துட்டு வெளிலேருந்து ஓடி வந்துடுவாங்க. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கீழே வந்து பார்க்குறப்ப ஒரு பேய் நின்றுட்டு அந்த 2 பசங்களையும் பயமுடுத்திட்டு இருக்கும். ஹீரோயின் உடனே போய் ஃபைட் பண்ணுவாங்க. அது சின்ன பையன் பார்த்தோன்னே அங்கே பாரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஏஞ்சலாவது இதாவது வாயம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனை சொல்லுவான். ஹீரோயினும் அந்த சின்ன பையனுக்கு ஹாய் காமிச்சிட்டு ஃபைட்டில் இறங்குவாங்க. உடனே அடுத்த ரூமில் உள்ள ஒரு பேய் ஹீரோயின் காலை பிடிக்கும். அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஹீரோயினும் அவங்க பார்ப்பாங்க. காப்பாற்றுங்க, இங்கேருந்து வெளில விடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கோம் அந்த பேய். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். ஹீரோ ஒரு பேயை அடிச்சிட்டு இருப்பாரு, நிறுத்து, அவங்க நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க, இங்கே வந்து பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்து பார்ப்பாரு, என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லியும் எழுதி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் அவங்க நம்மள்ட்ட ஹெல்ப் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. போலீஸு நீங்கள் தானே ரிப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதிட்டுருப்பாங்க. ஹீரோயின் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க, எப்போ அவங்க பாடியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே ஃபேமிலியே கிடையாது அவங்க எல்லாருக்குமே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்களை பார்த்தோன்னே அவங்க பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க. அடுத்த சீனில் பெரிய பையன், நான் இதை கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத, கோஸ்ட்டு ஏதாவது நம்ம கூட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் சொன்னதை மறந்துடுங்க, நம்ம கூட ஏஞ்சல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் கேட்பான். இப்போ நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவார். நான் எங்கேயுமே பார்த்ததில்ல பேய் ஓட்டுறதுக்கு பேயே ஹெல்ப் பண்ணுறத அப்படின்னு பெரிய பையன் சொல்லுவான். அவள் ஒன்றும் ஏஞ்சல் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அவள் பேர் ஹஞ்சி, ஹஞ்சி அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். எவ்வளோ அழகான பேர் இல்லைடா அப்படின்னு சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே பெரிய பையன்கிட்ட சொல்லுவான். இப்போ எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கேட்பான். ஆமாம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை காட்டுவார். பெரிய பையனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இருந்தாலும் அங்கேயே நிற்பான். ஹீரோயின் சிரிப்பாங்க அதை கேட்டோடனே. சின்ன பையன், தேங்க்யூ, நீங்கள் என்னை 2 வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தெரியும் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்க. என்னால் இங்கே நிற்க கூட முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். உடனே சின்ன பையன் கை வைப்பான், ஹீரோயினை தொடுற மாதிரி வந்துடும்.
என்ன பண்ணுற, நீ அவளை இப்போ டச் பண்ண தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கத்துவார். இல்லை, நான் அவளை சும்மா பார்க்க தான் நினச்சேன், அவள் இங்கே இருக்காளா அப்படி இல்லையா அப்படின்றதுக்காக அப்படின்னு சின்ன பையனும் சொல்லுவான். இல்லை, நீ இந்த மாதிரிலாம் பொண்ணை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். என்ன, நான் டச் பண்ணனா? சின்ன பையனும் சாரி, நான் எதுவும் மீன் பண்ணிடலாம், டச் பண்ணல, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க ஹஞ்சி அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினோடனே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாங்க. நீ என்ன வரியா இல்லையா, நம்ம போகிறோமா இல்லையா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போவார். சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோயினும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்க. அப்போது அங்கே உள்ள வேலை செஞ்சிட்ருக்க பொண்ணு, நீங்கள் நேற்று தானே வந்தீங்க, அதுவும் இந்த டைமிங்கில் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே லேட் ஆகிட பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் ஹீரோ. அங்கே ஒரு ரைடுக்கு டிக்கெட் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன தனியாவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு கேட்டுச்சு. தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த பார்ப்பாரு. ஹீரோயினும் உள்ளே உட்காந்துருக்கிறப்பையும் கையை விடாமல் பிடிச்சிட்டு இருந்துப்பாங்க. கடைசியில் ஞாபகம் வந்து டக்குன்னு கையை எடுத்துருவாங்க. ஹீரோயின், நீ நேற்று இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நான் வந்தேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். சரி, இந்த ரைடுக்கு மட்டும்தான் நம்மளால் போக முடியுது, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, எனக்கு தெரியாது இதுதான் உன்னோட டைப்னு அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயின் ஹீரோ ஃபேஸை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஹீரோ உடனே கேட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை, நீ எதுவும் சொல்லாத, ஆன்சர்லாம் பண்ணாத, நான் உன்னோட ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க. ப்ரொஃபஸர் கிளினிக்குள்ள இருக்கிற பப்பியை பார்த்துட்டு, நான் கண்டிப்பாக பைத்தியம்தான் நினைக்கிறேன், நான் எப்படி இந்த மாதிரி சொன்னேன், நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பப்பிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கிளினிக் உள்ளேருந்து ப்ரொஃபஸர் என்னடா சத்தம் கேட்குதுன்னு வெளில வந்து பார்ப்பாரு. ஹீரோயினும் பார்த்துட்டு நிற்பாரு. கிட்டக்க வரப்ப ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே ப்ரொஃபஸர் அதை பார்த்துட்டு உள்ளே போயிடுவார். நீ எப்படி இந்த மாதிரி டிஸப்பியர் ஆகிட்டே இருக்க, அடிக்கடி மறைஞ்சு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. உடனே கிளினிக்குள்ளே இருந்த ப்ரொஃபஸர் வெளில வருவார். ஹீரோவும் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே தான் வாழ்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்பாரு. ஆமாம், இதுதான் உங்களோட கிளினிக்கா, எனக்கு தெரியாது, ஆனால் இந்த தெருவை நான் நிறைய வாட்டி கடந்து போயிருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவார். சரி, நீ யாராவது நேம் சொல்லி கூப்பிட்டியா, ஹிம் ஹஞ்சி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்பாரு. அவள் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், இங்கே தான் இருந்தா, டக்குன்னு போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிப்பார். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு, நான் என்ன சொல்கிறது அவன்கிட்ட, இல்லை நான் இந்த இடத்த விட்டு போயிடவா, இல்லை எனக்கு போகிறதுக்கும் இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோ உள்ளே வருவார். டக்குன்னு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஹீரோ உள்ளே வந்துட்டு, நீ தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த ரியாக்ஷனுமே ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்த விட்டு ரூம்குள்ளே போய் ஒரு பெருமூச்சு விடுவார். அப்பா தப்புச்சண்டா அந்த மாதிரி. மார்னிங் ஏஞ்சோடனே ஹீரோயின் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ஹீரோ ரூம்குள்ளே முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. ஹீரோ டக்குன்னு கதவு திறந்துட்டு வந்தோடனே ஹீரோ பயந்துருவார், ஹீரோயினும் பயந்துருவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். கண்டிப்பாக அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் உள்ள போய் நின்றுட்டு கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது, நேச்சுரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு திறப்பார். ஹீரோயின் அங்கே நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. டக்குன்னு கதவை சாத்திட்டு, ஐயோ எனக்கு பைத்தியம் அவரேனே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளில வருவார். ஹீரோயின் அங்கே உட்காந்துக்கிட்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லையே நாங்கள் 2 பேரும் இருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பெரிய பையன் கால் பண்ணி ஒர்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட சொன்னோன்னே இதுதான் கரெக்டாக இருக்கும், இப்போ நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே ஒரு பேய் நின்றுட்டுருக்கோம். உடனே போய் அது கூட ஃபைட் பண்ணி அதை அழிச்சிருவாங்க எப்படியோ. பெரிய பையன், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க வேலையை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ ஹஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற சைடை தவிர எல்லா சைடும் விழுந்து வணக்கம் வைப்பான். ஹீரோ உடனே அவள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க.
உடனே பெரிய பையனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைப்பான். சரி சின்ன பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவன் ஏதோ கார்லேருந்து ஏதோ பொருள் எடுக்க போயிருக்கான் அப்படின்னு பெரிய பையன் சொல்லுவான். உடனே சின்ன பையன் வந்துட்டு ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு கேட்பான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். நான் ஒன்றும் ஒன்றை கேட்கல, ஹஞ்சியை கேட்டேன் அப்படின்னு சின்ன பையன் சொல்லுவான். அவளுக்கும் எந்த அடியும் படலை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. சின்ன பையன் ஹீல்ஸ் வாங்கி கொடுத்துருப்பான். நீ எனக்கு எந்த பொருளுமே வாங்கி தந்தது இல்லைடா, ஒரு பேய்க்கு போய் பொருள்லாம் வாங்கி தர அப்படின்னு பெரிய பையன் சொல்லுவான். கம்முனர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பொங்பால் இந்த பொருள் ஹஞ்சிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கேட்பான். அவன்கிட்ட சொல்லாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலையா, அவளுக்கு ஹீல்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். இல்லை நீ ஏன் போய் சொல்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அப்படின்னு ஹீரோயின் கத்தி நிற்பாங்க அங்கே. அதை கேட்டவுடனே பெரிய பையன் பயங்கரமாக சிரிப்பான். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக பண்ணணுமேன்ட்டு கம்முன்னு இருந்துட்டு சரி வாடா வந்து தோலில் சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். சின்ன பையனும் தோலில் சாஞ்சிட்டு இதை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லுவான். பெரிய பையன் சரி பரவாயில்ல அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீனில் டிடெக்டிவும் போலீஸும் அங்கே உள்ள நர்ஸுக்கிட்ட உங்கள் டாக்டர் அந்த டேட்டில் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்காங்க. இல்லை அன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம், எப்போவுமே 9 o'clock தான் முடிப்போம், ஆனால் 7 o'clock முடிச்சுட்டு போயிட்டோம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட் எங்கள் டாக்டர் வேறு எங்கேயோ தங்கியிருந்தாங்க. எப்போவுமே அவர் இந்த கிளினிக்கில் தான் தங்கியிருப்பார், தூங்குறதா இருந்தாலும் சரி எங்கேயுமே சரி. ஆனால் அன்றைக்கி மட்டும் நைட் வேறு எங்கேயோ ஸ்டே பண்ணியிருந்தார், காலைல தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அவர் காலில் ஏதாவது ஷூவில் ஏதாவது டர்ட்டியான இது இருந்ததா அப்படின்னு கேட்டோடனே நர்ஸுங்க எல்லாம் ஆமாம் இருந்துச்சு, நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஸர் அங்கேருந்து வந்துட்டு இன்றைக்கி என்ன கேட்குறதா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது எப்போவுமே ஃபார்மல் ப்ரொசீஜர் தான், வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம், நாங்கள் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் நீ ஏன் அந்த ஹீல்ஸ் வாங்க எனக்கு அக்செப்ட் பண்ணல, நீ ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, நான் ஏன் இவ்வளோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு சரி நம்ம கேம் விளாட்லாமா, கேம் விளாண்டா நான் என்ன கேட்குறேனோ நீ சொல்லணும், நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன், ராக் பேப்பர் சிசர் விளாட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை நான் வரல, நீ தான் வாங்க அக்செப்ட் பண்ணல அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருவார். ஹீரோயின் யார் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு மேலே போகிறாங்களோ அவங்க சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மேலே ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பார். ஹீரோயினும் ஜெயிச்சிருவாங்க. சரி உன்னோட விஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் நேற்று என்ன சொன்னனோ அதை நான் திரும்ப எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ தானே எனக்கு நேற்று ப்ரப்போஸ் பண்ண, இன்றைக்கி என்னை மறக்க சொல்கிற அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டே ரொம்ப சேடாக இருப்பார். இவன் ஏன் நான் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறா அப்படின்னு நினைப்பாரு. நான் அவன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னா நீ இந்த விஷயம் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாக மறைஞ்சு வரும், கையெல்லாம் மறையிற மாதிரி வரும். ஹீரோயினுக்கு ஏதோ ஆகும். அதை பார்த்தோன்னே பயந்துருவாங்க ஹீரோயின். ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரப்ப ஹீரோயின் சுத்தமாக மறைஞ்சிருவாங்க. ஹீரோவும் டக்குன்னு எங்கெங்கேயோ போய் பார்ப்பாரு. ஹீரோயின் நேமை சொல்லிலாம் கத்துவார். டக்குன்னு வேற ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து நிற்பாங்க. உடனே ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ போய் கட்டி பிடிச்சிருவாரு. நீ இந்த மாதிரி மறைஞ்சிடாத இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவார் ஹீரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 8th எபிசோட் முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.